எல்லாமே என்ன உட்காந்துட்டீங்க? சும்மா உட்காந்துருக்கேன். என்ன வேலை முடிஞ்சிச்சா? வேலை முடிஞ்சிச்சு. சரி சரி. ஏன்னா உங்கள் மருமக எங்க இருக்கா? அவள் வெளில போயிருக்கா. அப்படியாக்கும். ஆமாம். இந்த ஒரு ஃபார்மில் கையெழுத்து எழுதி தரணும். எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. சரி, அதனால எழுதி கொடுத்தான்னா வாங்கிட்டு போகலான்ட்டு கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன். அவள் வெளியே போயிருக்கா, வர லேட்டாகுமே. அப்படியா? போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வா. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறமா வந்து அப்புறம் பார்த்து. சரி, கொஞ்ச நேரம் வச்சு வரட்டா? சரி சரி. அண்ணன் காட்டிட்டாங்களா? ஃபார்ம் வேறு நாளைக்கே ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும். மைனி வந்துட்டாளா? இன்னும் வரலையே. நான் தான் அப்பயே இருக்கா? தெரியல, என்கிட்ட கூட சொல்லிட்டு போல. நான் அப்பயே சொன்னேன் நான் வர லேட் ஆகும் அப்படின்னு. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டேன். மதினி ஃபார்மு ஃபுல்லாக படுத்து ஆட்டை கொடுக்குறதுன்னு தெரில. நானே அவர்கிட்ட தேடிட்டு இருக்கேன். இன்னும் ஆளை காணும். நான் உங்களை சொல்லாமே போயிட்டா? ஆமாம், சாப்பாடு போடணுமே மணி ஆயிடுச்சுன்னு ஆளை காணும் நானே தேடிட்டு வந்திருக்கேன். நான் அதான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். நீ போயிட்டு உடனே வந்துட்டேன். எங்கே இப்போ நான் இந்த இப்போ மறுபடியும் ஃபோன் போட்டாங்க ஃபுல்லாக பண்ணிட்டியா ஃபார்முன்னு. இல்லை போனேன், அந்த பொண்ணு இல்லையா. சரி நான் போய் பார்த்து வரேன் இன்னொருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் தெரியல அவள் எப்போ வருவான்னு. போயிட்டு அப்புறமா வா. எங்கே அவள் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாளா? எனக்கு தெரியல அவள் எங்கே போனேன் என்கிட்ட ஒன்றும் சொல்லிட்டு போல அவள். அது என்ன ஒரு மாமியார்கிட்ட சொல்லாமல் போகிறது? போயிட்டு வரேன் தேடி போனா. நானும் எங்கே போகிறேன்னு கேட்குறேன், அவளும் எங்கே போகிறேன்னு சொல்லலை. சரி போயிட்டு வந்துடுவான்னு நினச்சிருக்கேன். என்ன ஆளை காணும். சரி மதினி. சரி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, வந்துடுவா. மதினி ஏம்மா உங்கள் மாமியார் என்னமோ என் மருமக வெளில இருக்கிறா, ஆள் இல்லை அப்படின்னுச்சு. நான் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கேட்டு வந்ததுக்கு இந்த இருக்கிற வீட்டில் நான் ஒரு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா தேஞ்சா வருவீங்க. உனக்கு ஒரு வேலை இல்லை. நீ அப்பப்போ பாம்புட்டு வந்துருந்தீங்கன்னா அவளுக்கு ஒரு வேலை இல்லை. நீ எத்தனை ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கேட்டேன்? நான் உங்கள்கிட்ட ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணுறது கேட்டு போனேன். ஆமாம், நான் தான் போயிட்டு அப்புறம் வான்னு சொன்னேன். ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா என்ன மருமகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லைன்னு இருக்கிறீங்க? படிக்க தெரியாம தானே உங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க. அவளுக்கு வேறு வேலை இல்லையா? ஏன் கூட நான் எங்கே விட்டு என்ன பண்ணுறது? உங்கள் மருமகளை ஃபார்ம் தானே ஃபுல்லாக பண்ணி கேட்க வந்தேன். என் மருமக பண்ண மாட்டான்னு சொல்லிட்டேன்னா நான் பாட்ட போயிருப்பேன். இல்லை யாருன்னா ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்படி பண்ணிட்டேங்களே நீ உங்களை எவ்வளோ